வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மலேசியா டெக் தமிழா. இந்த வீடியோ நான் உங்ககிட்ட M1 Mac Mini பற்றி தான் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு புது டெஸ்க்டாப் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தென் டிசைட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இன்னைக்குள்ள வீடியோ பார்த்துடலாம். பிஃபோர் என்னோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த M1 Mac Miniயோட ஸ்பெக்ஸை ரீகேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த M1 Mac Miniயில் ஆப்பிளோடைய சொந்த M1 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த M1 சிப் உள்ளுக்கு 8 கோர் CPU இருக்குது, ஸோ 8 கோர் GPUவும் இருக்குது. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக கிராஃபிக் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறது தேவையே இல்லை. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு 2 மெமரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, 8GB அண்ட் 16GB. அண்ட் ஸ்டோரேஜ் வைஸ் உங்களுக்கு 256GBலேருந்து அப் அன்டில் 2 TB வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ என்னுடைய M1 Mac Mini பார்த்தீங்கன்னா 16GB RAM இருக்குது, ஸோ 256GB SSD ஸ்டோரேஜ் இருக்குது. பாட் வைஸ் பார்த்தோன்னா இதில் 2 USB பாட் இருக்குது, அண்ட் ஸோ 2 USB-C பாட்டும் இருக்குது, அண்ட் HDMI பாட்டும் இருக்குது, அண்ட் ஆடியோ ஜேக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் LAN யூஸ் பண்ணுறீங்கன்னா தென் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்நெட் பாட் கூட இருக்குது, நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் சைடில் பார்த்தோன்னா இந்த M1 Mac Miniயில் Wi-Fi 6 நெட்வொர்க் கார்டு சப்போர்ட் பண்ணுது, அண்ட் Bluetooth 5.0 இருக்குது. லேட்டர் நான் சொல்கிறேன் எப்படி என்னோடய மேக் செட்டப் இருக்குன்னு. இப்போது நான் உங்ககிட்ட என்னோடய ரிவ்யூ ஷேர் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி இந்த M1 Mac Mini 2 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வாங்கின நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் 85% நான் Mac Mini தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய டெய்லி யூசேஜ்க்காகவே. எஸ்பெஷலி என்னோடய வீடியோ எடிட்டிங் அண்ட் ஆல்சோ என் ப்ரொடக்டிவிட்டி யூஸ்க்காகவும் நான் இதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே சொல்லணும்னா இந்த M1 Mac Mini வாங்கினது எனக்கு ஒரு வாட்டி கூட நான் வேஸ்ட்டாக தோணவே இல்லை. பிகாஸ் ஒரு வாட்டி கூட லேகினஸ் நான் ஃபீல் பண்ணவே இல்லை இப்போ இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ப்ரைஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். இந்த M1 Mac Mini பேஸ் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2999 ரிங்கிட்டில் இருக்குது. இப்போ என் கையில் இருக்கிற M1 Mac Miniயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3799 ரிங்கிட்டில் இருக்குது. நான் இந்த ப்ரைஸ்க்கு ஒரு கேமிங் கம்ப்யூட்டர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தேன். பட் உண்மையிலே இது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது M1 Mac Mini இன்னும் சீப் கேமிங் கம்ப்யூட்டரோட. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் கூட கம்பேர் பண்ணாலும் ஸ்டில் இந்த M1 Mac Mini 100% ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு. இந்த M1 Mac Mini வாங்குறதுக்கு முன்னாடி நான் அட்லீஸ்ட் ஒரு 10க்கு மேலே ரிவ்யூ வீடியோஸ் பார்த்துருப்பேன். ஸோ நிறைய ஆர்டிகல்ஸும் படித்தேன். பிகாஸ் நான் இப்போ M1 MacBook Pro தான் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவில் இருந்தேன் லாஃபாக. பட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நீங்களே பயந்துருவீங்க, ஏன்னா பிகாஸ் அரௌண்ட் ஒரு 5000க்கு மேலேயே இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் நான் புதுசாக வந்து iMac கூட நான் சூஸ் பண்ண யோசித்தேன். பட் அது பார்த்திங்கன்னா 5600 மேலேயே இருக்குது. பட் இப்போ இந்த M1 Mac Mini எனக்கு ஆல்மோஸ்ட் 1000 ரிங்கெட்க்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அது எப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் M1 Mac Mini மட்டும் வாங்கிட்டேன். தென் நான் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு நல்ல மானிட்டரை சூஸ் பண்ணேன். அண்ட் மவுஸ் அண்ட் கீபோர்ட்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரியே சூஸ் பண்ணேன். இப்போ எனக்கு செட்டப் பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரியே ஒரு மெக்கானிக்கல் கீபோர்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒயட்டும் இருக்குது, ஒயர்லெஸ்ஸும் இருக்குது. அண்ட் தென் மவுஸ் எனக்கு எர்கோனமிக் மவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதில் ஒரு RGB சப்போர்ட் பண்ண ஒரு எர்கோனமிக் மவுஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ என்னோட மானிட்டரும் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு Asus Pro at 4K மானிட்டர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய Mac Miniக்கு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த M1 Mac Mini வாங்குறது உண்மையிலே ஒர்த் தான். அண்ட் ஆல்சோ அடிஷ்னலாக நான் 1TB SSDயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ USB ஹப்பும் இருக்குது இந்த Mac Miniயில் எனக்கு. ஸோ ஃபுல் செட்டப் எனக்கு 1000 ரிங்கிட் சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இந்த M1 Mac Miniயோடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ என்னுடைய பர்பஸ் மெயின்லி பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்காக மட்டும்தான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ரீசன். பட் இதுக்கு முன்னாடி நான் MacBook Pro தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீடியோ எடிட்டிங்காக. அதில் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா உண்மையிலே ரொம்பவே பேடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு கொடுத்துச்சு இந்த ஃபைனல் கட் ப்ரோ, அதுவும் MacBook Proவில். அட் த சேம் டைம் நான் சம்டைம்ஸ் நான் கூகுள் க்ரோமும் ஓப்பன் பண்ணியிருப்பேன், ஒரே நேரத்தில் கிளியராக பார்க்கலாம் லேக் ஆகுறது. அந்த மாதிரி ஒரு லேகினஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். பட் இப்போ என்னோட M1 Mac Miniயில் நான் ஃபைனல் கட் எடிட்டிங் ஒரு சைட் ஓடிக்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் கூகுள் க்ரோம்ஸும் மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பனில் இருக்கும். அண்ட் ஸ்டில் எனக்கு லேகினஸ் ஃபீலே பண்ணலை. ஈவன் இதில் பில்டின் ஸ்பீக்கர் கூட இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் மூவிஸ்லாம் பார்க்குறப்ப நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் பெஸ்ட் ஸ்பீக்கர் நான் சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்குல்ல, ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். யூஸ்வலாக நான் பிசியில் க்ரோம் ஓப்பன் பண்ணாலே ரேம் யூசேஜ் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஏறும். அதுவும் என்னோட MSI லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரேம் ஃபுல் யூசேஜ் எடுத்துக்கும். பட் இந்த M1 Mac Miniயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேப்ஸ் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த இஷ்யூஸும் இல்லை. கண்டிப்பாக நான் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே நான் 5 ஸ்டார் கொடுப்பேன் இந்த M1 Mac Miniக்கு. நெக்ஸ்ட் நான் ஏன் எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் M1 Mac Mini பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா டிசைன் தான். டிசைன் உண்மையிலே பார்க்கணுன்னா தாறுமாறாக இருக்குது. பிகாஸ் சின்னதாக இருக்குது, எனக்கு ஸ்லீக்காகவும் இருக்குது. இப்போது அதே நான் ஒரு டெஸ்க்டாப் பர்ச்சேஸ் பண்ணேன்னா
இந்த ப்ரைஸ்க்கு அது கண்டிப்பாக ஒரு டவர் பிசியாக தான் இருக்கும். ஸோ எங்குமே எடுத்துகிட்டு போக முடியாதனால இப்போ நான் ஹோட்டல் ஸ்டேக் போனாலும் எடுத்துகிட்டு போக முடியாது. பட் இந்த M1 Mac Mini அப்படி இல்லை. நான் எங்கே போனாலும் நான் எடுத்துகிட்டு போகலாம். as long என்னோட நான் போகிற ஹோட்டல் ஒரு டிவி HDMI டிவியாக இருந்துச்சுன்னா அதுவே போதும். ஏன்னா என்கிட்ட வயர்லெஸ் கீபோர்டு இருக்குது, என்கிட்ட மவுஸும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது இருந்தாலே போதும். இந்த 3 ஜாமான் தூக்கிட்டு போனாலே ஹோட்டலில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ செட்டப் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சிம்பிள். இந்த M1 Mac Mini பேசிக்கலி ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே டிவைஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ப்ளக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட மெக்கானிக்கல் கீபோர்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. ஸோ எனக்கு பாட் பத்தாட்டி கூட நான் ஸ்டில் நான் ப்ளூடூத் கனெக்ஷன் மூலிமா நான் கனெக்ட் பண்ணலாம் ஈஸியாகவே. பட் ஆஃப்கோர்ஸ் என்னோட மவுஸ் நான் வந்து ஒயர்ட் மவுஸ் வைக்கிறதுனால நான் ஜஸ்ட் ஒயர்ட் வச்சு கனெக்ட் பண்ணிக்குவேன். ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் பத்தலைன்னா எனக்கு USB-C ஹப் இருக்குது, அது வச்சு கூட நான் கனெக்ட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராச்சும் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்களா வாங்குறேன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ த பெஸ்ட் பார்ட் இஸ் இந்த M1 Mac Miniயோட CPU சவுண்ட் பற்றி நான் சொல்லி ஆகணும். உண்மையிலே சொல்லணும்னா சவுண்டு அறவே இல்லை. மேபி கேட்டாலும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் தவிர உங்களுக்கு ஃபேன் சுற்றுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணாது. அண்ட் 2 months M1 Mac Mini யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி கூட நான் ஹீட் ஃபீல் பண்ணவே இல்லை. இப்போ நான் என்னோடய MacBook Pro யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக செம ஹீட்டாக இருக்கும். எஸ்பெஷலி வீடியோ எடிட்டிங் க்ரோம்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூடாயிரும் என்னோடய MacBook Pro. பட் இதில் அந்த மாதிரி இல்லை. மேபி MacBook Pro ஹீட் ஃபீல் பண்ணுற காரணம் பார்த்தீங்கன்னா இன்டெல் ப்ரொசஸர்னால கூட இருக்கலாம். ஸோ CPU சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெல் ப்ரொசஸர்னால கூட இருக்கலாம். பட் சின்ஸ் M1 Mac Mini ஆப்பிள் டிசைன் பண்ண ஒரு சிப்னால எனக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூவே இல்லை. எனக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு கம்பேரிசன் நான் போடுறேன், நீங்களே கேளுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னோடய MacBook Pro ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த சவுண்டை கேளுங்க. அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடில் என்னோட Mac Mini ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த சவுண்டை கேளுங்க. கேட்குதான்னு நீங்களே பாருங்கள். ப்ராபப்ளி எனக்கு 2 குட்டி விஷயம் தான் மேபி சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு தோணுது. அது கூட ரொம்ப குட்டியான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். ஸோ M1 Mac Mini பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது சொல்யூஷனுக்கு தான் நான் வந்து USB-C ஹப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட USB ஹப் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, அதில் வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்க முடியுது. இப்போ வரைக்கும் மேனேஜ் பண்ண முடியுது. ஈவன் அதில் SD கார்டு ரீடரும் இருக்குது எனக்கு. அது ஒரு குட்டி விஷயம் தான் நான் சொல்ல நினைக்கிறேன். பட் சின்ஸ் நான் இந்த M1 Mac Mini நான் லாங் டேர்முக்காக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஒரு எக்ஸ்பென்சிவான மானிட்டர் வாங்கினாலும் ஸ்டில் ஒரு 5 வருஷத்துக்காவது வேலை செய்யும் எனக்கு. இப்போ நீங்களும் M1 Mac Mini வாங்க போகிறீங்கன்னா எந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலான்னா என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேம் வைஸ் 16GB ரேம் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் ரேம் அப்கிரேட் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸ் மட்டும்தான் நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியும். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ த பெஸ்ட் இஸ் 16GB தான் உங்களுக்கு. த நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு 256GB பேஸ் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா 256GB இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் ஃபர்ஸ்ட் யூஸ்க்கு. தென் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 1TB SSD நீங்கள் வாங்கிக்கலாம். மேபி நீங்கள் காசு சேவ் பண்ணிவிட்டு ஒரு 300 ரிங்கே சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் லேட்டர் ஆன் வாங்கிக்கலாம் 1TB SSD. ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா Seagate 1TB SSD ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நான் வந்து லசாடா லிங்க் என்ன ஷோ முடிஞ்ச Amazon லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி இந்த M1 Mac Mini யாருக்கு தான் சூட்டபுளாக இருக்கும்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஓவராலாக சொல்லணும்னா எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்லி நான் யாருக்கு சொல்லுவேன்னா மெயினாக வீடியோ எடிட்டர்ஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஸோ மியூசிக் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பிகாஸ் அது பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அது நீங்கள் ஒரு நார்மல் டெஸ்க்டாப் வாங்குறோடைய நீங்கள் ஒரு கம்பேக்டான ஒரு அழகான ஒரு M1 Mac Mini வாங்கிட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. அண்ட் ப்ரொடக்டிவிட்டிக்கும் யூஸ் பண்ணலாம். யூஷுவல் பிரச்சனையே இல்லை. பிகாஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் கான்சிடரபிளாக தான் இருக்குது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா. அண்ட் நான் யாருக்கு நான் இந்த M1 Mac Mini சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்கு தான். அண்ட் அதுக்கும் என்ன காரணம் சொல்லிடுறேன். பிகாஸ் மேக்ஸ்டாவில் கேம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ்டா கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலையாக இருக்கும். ஸோ அது வாங்குறோம் நீங்கள் பிசியில் கிராக் இன்ஸ்டால் பண்ணிட்டு பாய்ச்சிட்டு போயிடலாம் கேமர்ஸாக இருந்தீங்கன்னா. பட் ஓவராலாகவே சொல்லணும்னா M1 Mac Mini எல்லா டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கும் சூட்டபுளாக இருக்கும். வெல் நண்பர்களே, தட்ஸ் இட் கைஸ் இந்த M1 Mac ரிவ்யூ வீடியோ. ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தென் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். M1 Mac Mini வாங்கலாமா வேணாமான்னு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இதோட நான் கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.